அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவனின் தூதராக வந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவர் உலகின் மிகப்பெரிய மனிதராக பட்டியலிட்டார். அவர் இஸ்லாமியர் அல்ல, ஒரு கிறிஸ்டியன். அவர் பெயர்தான் மைக்கேல் எச் ஹார்ட். 86 வயதான அமெரிக்கன் ஆஸ்ட்ரோபிசிஸ்டான அவர் 1978 தி 100 a ranking of the most influential persons in history என்ற புகழ்பெற்ற புத்தகத்தை வெளியிட்டார். இது அவரது முதல் புத்தகமாக இருந்தது. 15 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு 5 லட்சம் பிரதிகளுக்கு மேல் விற்றுவிட்ட அந்த நூல் உலகத்தை புரட்டி போட்டது. இந்த நூலில் உலக வரலாற்றின் மிகச்சிறந்த 100 பேரை பட்டியலிட்டுள்ளார். ஐசக் நியூட்டன், ஜீசஸ் கிரைஸ்ட், ஜோஹன்னாஸ் குட்டன்பர்க், கிறிஸ்டோபர் கொலம்பஸ், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் போன்ற பலரும் அந்த பட்டியலில் இடம் பெற்றிருந்தனர். ஆனால் அதில் முதலிடம் பெற்றவர் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். மதபரமானவாகவும் மத பிரிவுகளுக்கு பால் சென்று மனிதகுலம் முழுவதையும் பாதிக்கக்கூடிய வகையில் மாற்றம் செய்த ஒரே நபி அவர்கள்தான் என்று மைக்கேல் எச் ஹார்ட் உணர்ந்தார். நபி அவர்களின் நேர்மை, துணிவு, கடவுளின் மார்க்கத்தை சீராக உலகத்துக்கு கொண்டு வந்த திறமை அவரை முதலிடத்துக்கு எடுத்து சென்றது. நபி அவர்களின் வஃபாத்துக்கு பின் 13 நூற்றாண்டுகள் கடந்தாலும் அவர்களின் தாக்கம் இன்றும் உலகம் முழுவதும் பசுமையாக உள்ளது என்று மைக்கேல் எச் ஹார்ட் கூறுகிறார். மற்ற 99 நபர்களை பார்ப்போம். அவர்கள் அனைவரும் அறிவியலும் கல்வியிலும் முன்னோடிகள் இருந்த நாடுகளில் பிறந்தவர்கள். ஆனால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபு பாலைவனத்தில் உள்ள ஒரு பின்னோக்கிய சமூகத்தில் பிறந்தவர். மேலும் அவர் எழுத்தறிவற்றவராக இருந்தும் அவரது செய்தியும் செயல்களும் உலகத்தை மாற்றியது. அவர் ஒரு கிறிஸ்டியனாயிருந்தும் ஏன் ஜீசஸை முதலிடத்துக்கு வைக்கவில்லை? காரணம் மிகவும் தெளிவானது. நபி அவர்களைப் போல ஒரு பரிசுத்தமான உயரிய மனிதர் இந்த உலகில் பிறந்ததுமில்லை, பிறக்கப் போகும் வாய்ப்பும் இல்லை என்று அவர் நம்பினார். உலக மக்கள் அனைவருக்கும் அருளாகவே நாங்கள் உங்களை அனுப்பியுள்ளோம் என்று அல்லாஹ் கூறும் அவருடைய தூதர் நபிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் பாசம், அருள், மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மனிதர். இறைவன் நம்மையும் அந்த அருமை நபியுடன் சொர்க்கத்தில் இணைக்கட்டும்.